ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த டீமுக்கு இம்பார்ட்டண்டா வேணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங்ல இருக்கிற அந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட் ஃபாரினாவும் இருக்கலாம், இந்தியனாவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாரின் அந்த ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் விக்கெட் கீப்பர் பேட்டர் வேணும் தான் இவங்க கடைசி 2-3 ஆப்ஷனா போனாங்க, எடுத்தாங்க, கப்பையும் அடிச்சாங்க. அந்த ஐ திங்க் அவர் ரீட்டன் பண்ணிருக்கணும், கேகேஆர் ஏன் பண்ணலன்னு தெரியல. போன மெகா ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க ஃபில் சால்ட் மாதிரி ஒருத்தர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிகாக ட்ரை பண்ணாங்க, ஒர்க் ஆல. ரகுனுல்லா குர்பாஸ் 2 சீசனுமே இருந்தார், அவரும் சரியா பெருசா சான்ஸ் கிடைக்கல, கொடுத்த சான்ஸ் அவரும் பெருசா யூஸ் பண்ணல அப்படினால அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஆப்ஷன்ல அவங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர் போகணும். ஃபாரின் பேட்டர்னு இருக்கிறப்ப சில ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்கிறது ஜானி பேர்ஸ்டவ். போன சீசன் அவர் எப்படி அன்சோல்டா போனாரு இப்போ வரைக்கும் தெரியல. பட் எனிவே ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா மும்பை இந்தியன்ஸ்க்கு கடைசி அந்த பிளே ஆஃப்ஸ்ல மட்டும் ஆடினாரு. 2 மேட்ச் ஆடினாரு. 2 மேட்சுமே வந்து ஏன்டா என்ன எடுக்கல, அடுத்த ஆப்ஷன்ல என்ன எடுங்கடா கண்டிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு போனார். ரியல் இம்பாக்ட் கிரியேட்டட் பை ஜானி பேர்ஸ்டவ் போன சீசன்ல. ஜானி பேர்ஸ்டவ் கேகேஆர் இடன் கார்டன்ஸ் பிட்ச்ல ஒரு வேற லெவல் பிளேயரா இருப்பாருன்றது எனக்கு தோணுது. சோ அவரை வந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். ஒரு ஜானி பேர்ஸ்டவுக்கு அவங்க போல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து ஜேமி ஸ்மித். வெரி நியூ டு ஐபிஎல், அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் ஃபில் சால்ட் அவங்க அப்படிதான் நம்பி ஒரு பெட் பண்ணாங்க. ஒரு இங்கிலாந்து ஓப்பனர் பெட் பண்ணாங்க, அவரும் வந்து அதுக்கு ஏத்தாப்புல அடிச்சு கொடுத்தாரு, கப்பும் அடிச்சு கொடுத்தாரு. அப்படின்றப்போ வை நாட் கோ ஃபார் ஜேமி ஸ்மித் இந்த ஆப்ஷன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பவுலிங் கோச் வந்து டிம் சவுதியா இருக்காரு அப்படின்றதுனால ஒரு நியூசிலாந்து பிளேயருமே ஆட் ஆயிருக்கு. ஸோ ப்ராபப்ளி அவர் சஜஸ்ட் பண்ணுவார் ஒரு டிம் சைபர்ட். அண்ட் டிம் சைபர்ட் நம்ம பார்த்தோம் ரீசெண்டா சிபிஎல் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு. எம்எல்சிலுமே வேற லெவல் ஆடிட்டு இருந்தார், ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வேற லெவல் ஆடி கூட டீசென்டான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 150 160 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தார் அப்படின்றதுனால மேபி அவருமே ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. வேணாம்பா எனக்கு இந்த அக்ரெசிவ் அப்ரோச்சே வேண்டாம், பட்டது போறோம், ஆல்ரெடி நிறைய இருக்காரு அக்ரெசிவ் ஹிட் ஆர் மிஸ், அதனால வந்து நாங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெவான் கான்வே மாதிரியான ஆப்ஷன் வந்து ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட் ரியலி பிக் ஃபேன், பட் எனிவே அந்த ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் வேணும் அப்படின்னா டெவான் கான்வே ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. இதெல்லாம் வந்து ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இந்தியன் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ரொம்பலாம் பெருசா இல்லைங்க. ஆக்சுவலி நோட்டபிள் பிளேயர் அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஒருத்தர் தான் இருக்காரு. நம்ம இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷனும் கொடுத்திருந்தோம், கண்டிப்பா கேகேஆர் இவரை வாங்குவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேயர் யாரு, டிஎன்பிஎலோட கடைசி 2 சீசனா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் துஷார் ரஹேஜா, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற லெவல். அவர் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் கேகேஆரோட டாப் ஆர்டர் செட்டுங்க. நம்பி சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் வந்து அந்த பார்க்கும்போது தெரியுதுல, பிரியான் சாரியாவும் இப்படிதான் நம்ம சொன்னோம், வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணாரு. துஷார் ரஹேஜாவும் அதே மாதிரி ஒரு பிளேயர்ன்றப்ப கண்டிப்பா அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நம்புறேன்.